தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். உள்நாட்டு பாதுகாப்பு திறனை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் பினாக்கா ராக்கெட்டின் தாக்குதல் தூரத்தை 120 கிலோமீட்டராக அதிகரிக்க இந்திய ராணுவம் முன்மொழிந்துள்ளது. இதற்காக சுமார் 2500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை பாதுகாப்புத்துறை தயாரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு நீண்ட தூரம் சென்று இலக்கை துல்லியமாக தாக்கும் ஏவுகணை அமைப்புகளை மேம்படுத்தும் பணிகளில் பாதுகாப்புத்துறை தீவிரமாக கவனம் செலுத்தி வருகிறது. அந்த முயற்சியின் ஒரு பகுதியாக முழுக்க உள்நாட்டில் தயாரிக்கப்படும் பினாக்கா ராக்கெட்டின் தாக்குதல் திறனை மேலும் உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து பாதுகாப்புத்துறை அதிகாரிகளில் தெரிவிக்கையில் 120 கிலோமீட்டர் தூரத்தில் இலக்குகளை தாக்கும் திறன் கொண்ட பினாக்கா ராக்கெட்டுகள் DRDO மூலம் உருவாக்கப்பட உள்ளன. இதற்கான ஆரம்ப கட்ட சோதனைகள் விரைவில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதன் பின்னர் ஏலத்தின் மூலம் உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கான நிறுவனத்தை தேர்வு செய்து இணைந்து ராக்கெட் தயாரிக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். தற்போது பினாக்கா ராக்கெட்டுகள் 40 கிலோமீட்டர் மற்றும் 75 கிலோமீட்டர் தூரத்தில் இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டவையாக உள்ளன. புதிய திட்டத்தின் மூலம் அதன் தாக்குதல் வீச்சு 120 கிலோமீட்டராக உயர்த்தப்பட உள்ளது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பினாக்கா ஏவுகணை ஏவுதள அமைப்பாக ADM டைப் 1 மற்றும் MK1 ராக்கெட்டுகளை வாங்க 10,147 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. இதனுடன் சக்தி மென்பொருள் மேம்பாட்டிற்கான ஒப்பந்தமும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்துடன் செய்யப்பட்டிருப்பது.